ரோஹிணி பார்த்தீங்கன்னா, மனோஜோட ஷோரூமுக்கு மனோஜ் பார்க்கறதுக்காக போறாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல தான் வந்து புதுசா மனோஜ் கல்யாணம் ஆன அந்த கனகா என்ன பண்றாங்கன்னா, அதான் மனநலம் பாதிக்கப்பட்ட கனகா, மனோஜ பார்த்துட்டு, "ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் நான் அந்த ஃப்ரிட்ஜ்குள்ள போய் உட்காரட்டுமா?" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இத பார்த்து நம்ம ரோஹிணி வந்து, "அந்த பொண்ணு இப்போ உன்ன என்ன கூப்பிட்டுது? ஹஸ்பண்ட் தானே கூப்பிட்டுது. எதுக்கு உன்ன ஹஸ்பண்ட் கூப்பிடுது?" அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரோஹிணி. உடனே மனோஜ் சொல்றாரு, "இல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு ரோஹிணி. அதான் யார எப்படி கூப்பிடணும்னு தெரியாது." "ஹலோ அந்த பொண்ணு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணுக்கும் நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. ஆமா இந்த கடையில என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு?" அப்படின்னு எது அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சா? அது எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்னும்போது, இங்க பாரு அந்த பொண்ணுக்கு நேத்துக்கு மேக்கப் போய் நான் பண்ணதே நான் தான். அப்படின்ற மாரி நம்ம ரோஹிணி வந்து சொல்றாங்க. ஐய்யய்யோ! அப்ப நேத்து ரோஹிணியும் அந்த இடத்துல வந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியோ சமாளிச்சுட்டு, அதுவா? அது ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். அவருக்கு கொஞ்சம் முக்கியமான டியூட்டி இருக்காம். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு எப்போ வந்தாலும் இந்த ஷோரூம்ல ஃப்ரிட்ஜில உட்காரணும். ஃப்ரிட்ஜ்ன்னு சொல்லிட்டே இருக்கும். அவருக்கு கொஞ்சம் முக்கியமான டியூட்டி இருக்கனால, கொஞ்ச நேரம் இங்க விட்டுட்டு போயிருக்காரு. அதனால தான் சந்தோஷ் ப்ரோ வச்சு பார்த்துக்க சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு என்னடான்னா வந்ததுலேருந்து என்ன ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சுறாரு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு ஒரு டவுட் வருது. ரோஹிணி எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி கேடி. அங்கேருந்து சரி மனோஜ், நான் சொல்ல வேண்டிய வந்த விஷயத்த சொல்றேன். இங்க பாரு, காசு ரெடி பண்ணிட்டியா? எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நான் சீக்கிரமா ஊருக்கு போ வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறமாவது நான் கிருஷ்க்காக வாழ வேண்டியதா இருக்கு. நான் தான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன்ல. உன்னால அமௌண்ட் கூட ரெடி பண்ண முடியாதா? அப்படின்னு இல்ல ரோகிணி, அதுக்காக தான் எல்லா பிளானும் நான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே கிடைச்சிரும் நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ரோஹிணி வெளியில வராங்க. வெளில வந்து யோசிச்சிட்டே வராங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மனோஜ் தானே ஹஸ்பண்ட் கூப்பிட்டது. என்னதான் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணா இருந்தாலும் நேத்து தெளிவா தானே பேசுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வெளியில வராங்க ரோஹிணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு மொட்டை ஓடி வந்துட்டு, "அப்பாடா! பாஸ் தப்பிச்சிங்க பாஸ். நான் கூட எங்க மாட்டிப்பீங்க. உங்களுக்கு 2வது கல்யாணம் ஆன விஷயம் ரோஹிணி மேடம்க்கு தெரிஞ்சிரும் தான் நெனச்சேன். ஆனா பரவால்ல சார். உங்க எக்ஸ் ஒய்ஃபையும் நல்லா சமாளிச்சிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி மொட்டை ஃப்ரெண்டு சொல்றத ரோஹிணி வாசல்ல நின்னு ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டு திரும்பி வராங்க. "இப்ப நீங்க என்ன சொன்னீங்க சந்தோஷ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து, அது வந்து நீங்க இன்னும் போலியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ஃப்ரெண்டு கேட்க, உடனே ரோஹிணி சொல்றாங்க, "இல்ல எனக்கு மனோஜ் மேல கொஞ்சம் சந்தேகமாவே இருந்துச்சு. மனோஜ் கூட 3 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஸோ எப்படி எந்த நேரத்தில எப்படி பேசணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ பேசுறதுல எனக்கு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் யோசிச்சுட்டே தான் வெளியில போய் நின்னேன். ஆனா அதுக்குள்ள சந்தோஷ் ப்ரோ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஆமா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? சந்தோஷ் ப்ரோ சொன்னது உண்மையா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்க, உடனே மனோஜ் வந்து, ரோஹிணி அது வந்து இங்க பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்மளுடைய மனோஜ். உடனே ரோஹிணி வந்து, எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு. ஒழுங்கா சொல்லு. நேத்தும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. சொல்லு எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, எனக்கும் கனகாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனோஜ் வந்து சொல்றாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் நான் உனக்கு டிவோர்ஸே கொடுக்கல. அது உனக்கு நல்லா தெரியும்ல. டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறேன்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனால் இன்னமும் நான் சைன் போட்டு உனக்கு கொடுக்கல. அது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி ரோஹிணி கேட்க, உடனே மனோஜ் சொல்றாரு, ரோஹிணி இங்கே பாரு, உனக்கு தேவை 5 லட்சம் காசு. என்னால் அதை ரொம்ப பிரட்ட முடியாது இப்போ. ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டது. உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் எப்படியோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தானே ஆக போகிறேன். அதனால தான் நான் கனகாக்கு இப்போவே வாடகை கொடுத்துட்டேன். ஏன் நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணனா அப்போ தான் எனக்கு அவங்க 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனகா ஒரே பொண்ணு, ரொம்ப வசதியான ஆளும். ஆமா, இது உங்கள் வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, உடனே மனோஜ் சொல்கிறாரு, அது இன்னும் தெரியாது அப்படின்னு. ஓ, உங்கள் அம்மாக்கே தெரியாதா? உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு அப்படி பயப்படுவேன். உங்கள் அம்மா விட்டு வராமல் தானே எனக்கே டிவோர்ஸ் கொடுக்குற. இப்போ எப்படி உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணமே பண்ணியிருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, உடனே மனோஜ் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான். அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க தான். ஆனால் அந்த பொண்ணு தான் பெரிய கோடீஸ்வரங்களாச்சே. என்ன இப்போ இல்லைனாலும் எப்படினாலும் நான் அம்மா கிட்ட சொன்னா அப்புறமா அம்மா அதெல்லாம் ஒத்துப்பாங்க. அம்மாவுக்கு தேவை வசதியான வீட்டு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுடைய மனோஜ். ஓ அப்படியா, சரி ஆண்டி கிட்ட இப்போவே நான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு. ரோஹிணி ரோஹிணி ப்ளீஸ் ரோஹிணி அதெல்லாம் அது மாதிரி எதுவும் பண்ணாதா ப்ளீஸ் அப்படின்னாங்க. இங்கே பாரு, உனக்கு தேவை காசு தானே, நான் எப்படியாச்சும் அதை ரெடி பண்ணிடுறேன். அவங்க அம்மா தான் சொன்னாங்க, என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா மட்டும் தான் நான் காசை கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எக்ஸ் ஒய்ஃப்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் தெரியாமல் இந்த மாதிரி பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். ப்ளீஸ் ரோஹிணி, அம்மா கிட்ட மட்டும் இந்த மாதிரிலாம் சொல்லிடாத அப்படின்னு. ஓ அப்படியா, நான் மட்டும் உன் மேலே இப்போ கேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், நீ ஜெயிலில் போயிருக்கணும் தெரியுமா? நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா, கனகோட அம்மா வந்து கனகாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஷோரூமுக்கு வராங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வராங்க. உடனே நம்மளுடைய ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ஓ இவங்க தான் உங்கள் மதர் இன்லாவா? ஓ இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணது நான் தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் தான் மனோஜோட எக்ஸ் ஒய்ஃப். இன்னும் எங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸே ஆகவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் கல்யாணமே பண்ணி முடிச்சிருக்கீங்க. நான் மட்டும் இப்போ மனோஜ் மேலே கேஸ் கொடுத்தா ஜெயிலில் தான் கழி தீரணும் மனோஜ் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே நம்ம மனோஜ், ஆண்டி இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, நான் அதுதான் அப்போவே சொன்னேன், என்னதான் இருந்தாலும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கனகாவை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாப்பிள்ள ஏன் என்னாச்சு இப்போ அப்படின்னா,
இங்கே பாருங்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு ரோஹிணி மிரட்டுறா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயும் விஷயத்த சொல்ல போகிறேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, கனகாவோட அம்மா வந்து மாப்பிள்ள இப்போ என்ன நீங்கள் காசு கொடுத்தா இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு சைன் போட்டு கொடுத்துருவாங்களே, அதுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் கிடையாதுல்ல, இப்போ காசு தானே வேணும், நான் இப்போவே பண்ணுறேன், இப்போவே தரேன், இல்லைனா அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களே. ரோஹிணி மேடம் ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவை காசு தானே, என் மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோஹிணி வந்து எனக்கு தேவை காசு தான், அதுக்கப்புறம் மனோஜ் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நான் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி மனோஜ் கல்யாணம் பண்ணது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அதனால் 10 lakhs தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க ரோஹிணி. உடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஆண்டி நான் 10 lakhsக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல, மாப்பிள்ள நான் உங்களுக்கு லேட்டாக தரேன்னு தான் சொன்னேன், ஆனால் இவ்வளோ பெரிய இக்கடான சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கும் போது நான் கொடுக்காம இருக்க மாட்டேனா சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க 10 lakh செக்கை வந்து கொடுக்குறாங்க மனோஜ் கிட்ட. உடனே மனோஜ் என்ன பண்ணுறேன்னா, ரோஹிணி இப்போ இந்த செக்கை நான் உனக்கு கொடுத்துட்டு நாளைக்கு எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடாமல் நீ ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது, அதனால் நான் லாயரை வச்சு மூவ் பண்ணிக்கிறேன், நீ லாயருக்கு ஃபோன் பண்ணி கிருஷ்ணாராம் வக்கீலை வரவை பேப்பரில் சைன் வாங்கிட்டு நம்ம எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராம் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கிருஷ்ணராம் வக்கீல் என்ன பண்ணுறாங்கன்னா விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணி விஜய் மேடம் நான் லாயர் பேசிகிட்டு இருக்கேன், ரோஹிணி இங்கே வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் காசை ரெடி பண்ணிட்டாராம், ஸோ காசோட அவரும் இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு, நீங்களும் வந்தீங்கன்னா உங்கள் எல்லோரும் முன்னாடியும் சைனை வாங்கிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, மனோஜ் ரெடி பண்ணிட்டானா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லையே, சரிங்க மேடம் அவர் இங்கே தான் இருக்காரு, நீங்கள் நேர்லேயே வந்து பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி லாயர் அம்மா சொல்கிறாங்க. உடனே விஜயா கொஞ்ச நேரத்துலேயே லாயர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. போயிட்டு இருக்கு, டேய் மனோஜ் காசு எப்படி ரெடி பண்ண, கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த ஃப்ரெண்டு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரே கொடுத்துட்டாராடா அப்படின்னு. ஆமாம்மா கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு. ஓ அப்படியா, என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா, சரி விடு எப்படியோ ரெடி பண்ணிட்டேன், இந்த காசு எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுத்து அவளோட தொலையை ஒழிடா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் படி சைன் எல்லாம் போடுறாங்க ரோஹிணி, எல்லாமே முடிச்சு காசு செட்டில்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நான் கேட்டபடி 10 lakhs கொடுக்கணும் அப்படி தானே மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து டேய் 10 lakhsனால் என்னடா 10 லட்சம் தானடா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க, ஆமாம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய லாயர் அம்மாவும் விஜயாவும் கேட்குறாங்க, ஆமாம் ரோஹிணி நீங்கள் 5 lakhs கொடுக்கணுன்னு தானே டிமாண்ட் பண்ணீங்க, இப்போ என்ன 10 lakhs கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அது எல்லாம் மனோஜுக்கு தெரியும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் மனோஜ் கிட்ட கேட்குங்கன்னு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து டேய் என்னடா சொல்கிறா எதுக்காக, அவள் உனக்கு ஜெயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு 5 லட்சம் தானே செலவு பண்ணா, இப்போ எதுக்கு அவளுக்கு நீ 10 லட்சம் கொடுக்குற, அம்மா 10 லட்சம் உனக்கு யார் கொடுத்தா அப்படி இப்படின்னு விஜய் கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேம்மா, முதல்ல நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சா போதுமா அப்படின்னு மாதிரி. டேய் என்னடா நடந்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா நம்ம சைனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு 10 லட்சத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் ரோஹிணியும் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. சைன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா விஜயா வந்து இங்கே பாரு எதுக்காக இப்போ அவளுக்கிட்ட நீ 10 லட்சம் கொடுத்த, நீ என்ன லூசாடா, எதுக்குடா 10 லட்சம் கொடுத்த, இந்த 5 லட்சமே நான் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறேன்னு சொன்னதுனால நான் கொடுத்துட்ருக்கேன், எதுக்காகடா கொடுத்த அப்படின்னு போது உடனே ரோஹிணி வந்து உங்கள் பையன் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டார், அதை நானே சொல்லிட்டு போகிறேன், உங்கள் பையன் உங்களுக்கே தெரியாமல் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு, அதுவும் பொண்ணு வேறு யாரும் கிடையாது, கொஞ்சம் மண்ணில் பாதிக்கப்பட்ட பொண்ணு, பரவாயில்ல ஆண்டி பணக்கார வீட்டு பொண்ணாதான் 2வது மருமகளாக உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து மூவ் ஆயிடுறாங்க. உடனே என்னடா சொல்லிட்டு இருக்கா என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னு, அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு, டேய் சொல்லுடா அப்படின்னா, அது வந்து இந்த 10 லட்சத்தை வேறு யாரும் கொடுக்கலம்மா, பின்ன எப்படிம்மா நான் காசு ரெடி பண்ணுறது, எனக்கு காசு கொடுத்ததே நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, கொஞ்சம் மண்ணில் பாதிக்கப்பட்ட பொண்ணு கனகா, நம்ம கோவிலில் பார்த்தோமே உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொன்னியே அதை பொண்ணாடா, ஆமாம்மா அந்த பொண்ணு தான்மா, டேய் அதான் கோவிலில் உன்னை வந்து ஹஸ்பண்ட் சொல்லி கூப்பிட்டு இருந்தாளா, ஆனால் நீ என்கிட்டயே மறைச்சிட்டல, உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொல்லினால நீ சொல்லிட்டு பலார் அடிக்கிறாங்க. நிறுத்துங்கம்மா, இப்போ இந்த 10 லட்சத்தை கூட அவங்க தான் உதவி பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த பொண்ணுக்கு கோடி சொத்து இருக்குது, அந்த எல்லா சொத்தையும் என் பேரில் இப்போ மாற்றுவாங்கம்மா, அதுக்கப்புறம் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, வீட்டில் நீங்கள் தான்மா எப்படியாவது இந்த விஷயத்தை சமாளிக்கணும், டேய் என்னடா ஏற்கனவே பிரச்சனை மாட்டி உங்கள் அப்பாவுக்கு என்னென்ன பண்ணாருன்னு தெரியும்ல, இதை நான் எப்படிடா போய் சொல்கிறது, அதான் நீ என்கிட்டயே மறைச்சி வச்சிருக்கியே, இப்போ நான் தெரிஞ்ச மாதிரி போய் காமிச்சுக்கவா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த விஜயா மனோஜ் சொன்ன விஷயத்தை மறைப்பாங்களா, போன வாட்டி மாதிரி வீடே போயிடுற நிலமை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்து இவ அண்ணாமலை கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.